இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.4ல ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து 1 to 1 ஆன் டு அதே மாதிரி டைப்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஏபி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டெப் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ வந்து கொடுத்துட்டாங்க -1,1, பி வந்து 0,2ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ -1,1, பி 0,2. இப்போ இதில் வந்து ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒய் இமேஜ் ஆன் டுன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. இது ஆன் டு அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒய் வந்து 0வாக இருக்கிறப்ப எக்ஸோட வேல்யூ -1. அப்போ எஃப் ஆஃப் -1 எப்படி எழுதலாம்னா, எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டால் -a + b ஈக்குவல் டு இருக்கிறப்ப எக்ஸ் வந்து 1ஆக இருக்கும். அப்போ a + b ஈக்குவல் டு 2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா இது கேன்சல் ஆயிடும். அப்போ 2b ஈக்குவல் டு 2. அப்போ பியோட வேல்யூ 1. பியோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வரும். பி அந்த பக்கம் போச்சுன்னா பியோட ஏவோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். -a ஈக்குவல் டு -b, மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா கொஷினில் வந்து ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, மேப்பிங் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஏஎக்ஸ் + பி கொடுத்துட்டாங்க. நம்ம ஆன் டூ சொல்லிட்டாங்க. ஆன் டூ அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இதுலேருந்து ஏபி கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ 0, 2. அப்போ 0க்கு சப்ஸ்டியூட் பண்ணி 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு ஏபி கண்டுபிடிச்சிடறோம். இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எஃப் வந்து 3 இதாக பிரிச்சுட்டாங்க. 3 இன்டர்வலாக 1 விட பெருசாக இருக்கிறப்ப எக்ஸ் + 2, -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கிறப்ப 2, -3க்கு லெஸ்ஸாக இருக்காது, அதாவது -2 வரைக்கும், -1 வரைக்கும் இருக்கிறது வந்து x - 1ன்னு எடுத்திருக்கோம். இந்த 3 இன்டர்வல் படிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா -1, 0, -2, -3 போயிட்டு இருக்கோம் இந்த இன்டர்வல். அது மாதிரி 1, 2, 3. இப்போ நம்மளை என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ 3 எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் -1.5 கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. 3 எக்ஸோட வேல்யூ 3 எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் 1ங்கிற கண்டிஷனில் இருக்குது. அப்போ x + 2, எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டோம்னா 3 + 2 5. அடுத்தது 0 எங்கே இருக்குது, -1லேருந்து 1க்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் அதோட ஆன்சர் 2. -1.5 இங்கே இருக்கும். அப்போ இந்த இன்டர்வல். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1.5 போட்டோம்னா -1.5 -1 வந்து -2.5. இதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எக்ஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ 2 + 2 4. எஃப் ஆஃப் -2 எங்கே இருக்குது, இதுக்கு இந்த இன்டர்வலில். அப்போ -2 - 1 வந்து -3. 4 - 3யோட வேல்யூ 1. அப்போ இதோட ஆன்சர் எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2வோட வேல்யூ 1 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். An object travels from under the influence of gravity in time t seconds, s of t equal to half gt square plus at plus bன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து கிராவிடேஷனல் ஒரு ஃபார்முலா, ஃபிசிக்ஸ் ஃபார்முலா. கிராவிட்டிக்கு வந்து ½ mg² படிச்சிருப்போம் கிராவிட்டியை. அதுதான் வந்து இதில் வந்து எஸ் ஆஃப் டீயை வந்து ½ gt² plus at plus bன்னு எடுத்திருக்கிறோம். டைம் டீங்கிறது டைம் ரெஃபர் பண்ணுது, ஜி கிராவிட்டி, ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட். இதை யூஸ் பண்ணி இது 1 to 1 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை 1 to 1 இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கண்டுபிடிச்சோம்னா அது வந்து 1 to 1. அப்போ எஸ் ஆஃப் டி இருக்கிறத எஸ் ஆஃப் t1 t2ன்னு எடுத்துட்டு எஸ் ஆஃப் t1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் t2ன்னு எடுத்துட்டு t1 ஈக்குவல் டு t2ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது 1 to 1. அப்போ S of t1 is equal to S of t2 into g t1 square. t இருக்கிற இடத்துல t1 போடணும். a t1 plus b is equal to t2. t2 என்ன நல்லா இருக்கு, half g t2 square plus a t2 plus b.
இப்போ இதில் பி வந்து கேன்சல் ஆயிரும். எல்லாத்தையுமே ஒன் சைடு கொண்டு வந்துக்கலாம். half g t1 ஸ்கொயர் மைனஸ் half g t2 ஸ்கொயர் ப்ளஸ் at1 மைனஸ் at2 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் காமன் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து எழுதிக்கலாம். half g இன்ட்டு எடுத்தோம்னா t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏவை காமன் எடுத்தோம்னா t1 மைனஸ் t2 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்குது. அப்போ t1 மைனஸ் half g இன்ட்டு t1 மைனஸ் t2 t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் a இன்ட்டு t1 மைனஸ் t2 இஸ் ஈக்குவல் டு 0. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். இப்போ இதில் ரெண்டுலேயும் காமனாக வந்து t1 மைனஸ் 2 வந்து காமனாக வெளியே எடுக்கலாம். டேர்மில் t1 மைனஸ் t2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா t1 மைனஸ் t2 எடுத்தோம் அப்படின்னா half g இன்ட்டு t1 ப்ளஸ் t2 இதில் வரும். இதில் வந்து ப்ளஸ் இதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா a மட்டும் வரும். ஸோ ஓகேவா, இதில் இருந்துட்டு ரெண்டு கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ t1 மைனஸ் 2 டு 0, இது ஒரு 0. t1 மைனஸ் t2 இஸ் ஈக்குவல் டு 0ங்கும் போது t1 ஈக்குவல் டு t2 வந்துடும். இந்த கண்டிஷன் வந்து 0ங்கிறது வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது இதில் t1 ஈக்குவல் டு t2 அப்படிங்கிறப்ப ரெண்டோட வேல்யூ சேமாக இருக்கிறப்ப இது 0 வந்து வராது. t1 வந்து -1 இருந்து t2 1 இருந்தால் மட்டும்தான் இந்த டேர்ம் வந்து 0 ஆகும். எனிதிங் இன்டூ 0 0, 0ங்கும் போது 0 ஆயிரும். அப்போ இது வந்து ட்ரூ கிடையாது, இது வந்து நாட் ட்ரூ. டைம் எப்பொழுதுமே நெகட்டிவ் வராது. அப்போ இந்த கண்டிஷன் மட்டும்தான் வரும். அப்போ t1 ஈக்குவல் டு கண்டிஷன் வராது, இது மட்டும்தான் வரும். அப்போ எஸ் ஆஃப் t1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் t2ன்னு எடுத்துட்டு t1 ஈக்குவல் டு t2ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வந்து 1 to 1. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது வந்து ஒரு டெம்பரேச்சர் செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து மேப் ஆகுது. அதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் செல்சியஸை வந்து T of C ஈக்குவல் டு எஃப்னு எழுதலாம். அதில் எஃப்ங்கிறது 9/5C ப்ளஸ் 32ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு சில பேர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னதுன்னு பார்க்கலாம். T of C ஈக்குவல் டு எஃப் வந்து 9/5C ப்ளஸ் 32ன்னு கொடுத்துட்டாங்க. T of 0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சிக்கு பதிலாக 0 போட்டால் போதும். அப்போ இங்கே 0 போட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 32 டிகிரி செல்சியஸ் வந்து T of 0. T of 28 கேட்டிருக்காங்க. அப்போ சிக்கு பதிலாக 28 போடணும். 9/5 இன்ட்டு 28 ப்ளஸ் 32. இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணலாம். 28 இன்ட்டு 9 என்ன? 5 ப்ளஸ் 32. 32 இன்ட்டு 5 போட்டோம்னா எல்சிஎம் ஆயிரும். 32 இன்ட்டு 5ஓட 32 இன்ட்டு 5 பண்ணோம்னா 160. அப்போ T of 28 கண்டுபிடிக்கணும். சிக்கு பதிலாக 28 போட்டுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 9 இன்ட்டு 28ஓட வேல்யூ 252 ப்ளஸ் 32 இன்ட்டு 5ஓட வேல்யூ 160 டிவைடட் பை 5. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 412. இதை டிவைடட் பை 5 பண்ணணும். அப்போ 5 8s 40, பேலன்ஸ் 1 இருக்கும். 5 2s 10, பேலன்ஸோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா T of C ஈக்குவல் டு 212 கொடுத்துட்டாங்க. நம்மளை C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. T of C வந்து 212 அப்படிங்கிறப்ப T of Cயோட வேல்யூ F. அப்போ 9/5C ப்ளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 212. இதில் இருந்து சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 212 மைனஸ் 32. 32 மைனஸ் பண்ணோம்னா 180. C இஸ் ஈக்குவல் டு 5/9 வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 100. சியோட வேல்யூ 100 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். T of C 212ன்னு கொடுத்துட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி சியோட வேல்யூ 100 ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த டெம்பரேச்சரில் வந்து செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ C is equal to F. C is equal to ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ C is equal to F. எஃபோட வேல்யூ வந்து 9/5C ப்ளஸ் 32. சியோட வேல்யூ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்.
இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா c minus 9/5c is equal to 32. 5c minus 9c by 5 is equal to 32. 32 into 5 ஓட வேல்யூ 160. 5c minus 9c ஓட வேல்யூ minus 4c is equal to 160. அப்போ c ஓட வேல்யூ minus 40 degree. 160 divided by 4 வந்து 40 வரும். அப்போ minus 40 டிகிரிங்கிறதுல வந்து செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe it. If any questions or queries, please comment in this video. I reply it. See you next.